ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம ஆப்பத்துக்கு குருமாலாம் செஞ்சோம்னா அதில் கொஞ்சமாக கல்பாசி போட்டு பண்ணணுங்க. கல்பாசி போட்டிங்கன்னா அந்த குருமா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் முந்திரியும் போட்டு அரைச்சி பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. குருமா செய்கிறதுக்கு பச்சை மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா எடுத்துருக்கேன், நல்லா காரமாக இருக்கும். அதனால் 5 மிளகா எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளிங்க இதை ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா ஒரு 7 லிட்டர் முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு போடுங்க, நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பல்லாரியாட்டு ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சிங்க, 2 இஞ்சி அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டுங்க. அப்புறமா நம்ம தேங்காய், அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி எடுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அவ்வளோத்தையும் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சமாக கசகசாங்க, எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், அப்புறமாட்டு சின்ன வெங்காயங்க, அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கவும் நம்ம ஒரு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா தழைங்க, புதினா தழை கொஞ்சம் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு குருமா வந்து. கொஞ்சம் மல்லித்தழை, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆப்பத்தில் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே குருமாவை ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.